ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம் கலகே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் ஞானநாசகம் தேவம் சத்குரு முரளீதரம் ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய். சாய் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 6வது ஸ்கந்தத்தில் அஜாமிள சரித்திரம் அப்படிங்கிற ஒரு சரித்திரத்தை பார்த்தோம். இது என்ன விசேஷம்? இந்த பாகவதத்தோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டால், எல்லாரோட வாக்குலேயும் பகவான் நாம வரணும், எல்லாரும் பகவானோட கதைகளை கேட்கணும், பகவானோட குணங்களை கேட்கணும், பகவானோட அவதாரங்களை பற்றி கேட்கணும், பேசணும், சொல்லணும். அதுக்காக தான் பாகவதங்க கிரந்தமே. இந்த பாகவதம் கேட்கறதுனால நமக்கு என்ன ஆயிடுச்சு பற்றியல, நிறையா நரகங்களை பற்றி வர்ணனை பண்ணார். அந்த நரகத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, நரகத்தை அடையாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால், பகவான் நாம சொன்னால் நரகத்துக்கு செல்ல வேண்டாம். அது மட்டும் இல்லை, யார் பகவான் நாம சொல்கிறாலோ அவர்களுக்கு தப்பு பண்ணணுங்கிற எண்ணமே வராது. வேரோடு அந்த எண்ணம் சாய்ச்சிரும், இருக்கவே இருக்காது, அந்த சிந்தனையே வராது. அதனால் பகவானோட குணங்களை பற்றி சொல்கிறதோ, கேட்கிறதோ, பேசுகிறதோ, அவன் பேரை சொல்கிறதோ எல்லாமே புண்ணியத்தை தான் கொடுக்கும். அதுதான் ஸ்ரீமத் பாகவதத்தோட தாத்பரியமும் அதான். அதை சொல்கிறதுக்காகவே 6வது ஸ்கந்தத்தில் முதல் 3 அத்தியாயங்களால் இந்த அஜாமிளன் கதையை சொன்னார். முதல் 2 அத்தியாயங்களில் அவரோட கதையை சொல்லிவிட்டு 3வது அத்தியாயத்தில் யமதர்ம ராஜா தன் யமதூதர்களை பார்த்து, தன்கிட்ட வேலை பார்க்குற வேலைக்காரர்களை பார்த்து, தூதர்களை பார்த்து சொல்லக்கூடிய விஷயமா 3வது அமைஞ்சது. யமதர்ம ராஜா கடைசியாக என்ன சொல்கிறாருனாக்க, எந்த வீட்டில் பகவான் நாம கேட்குறதோ அந்த வீட்டுக்கு போகாதீங்கோ, யார் பகவான் நாம சொல்கிறாரோ அந்த வீட்டுக்கு போகாதீங்கோ, எங்கே பகவத் கதை நடக்கிறதோ அங்கே போகாதீங்கோ, யார் பகவத் கதையை சொல்கிறாலோ அங்கே போகாதீங்கோ. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நான் ஒரு மார்க்கம் தெரியாத வரைக்கும் தான் அவஸ்தை. தெரிஞ்செடுத்துன்னு சொன்னால், பகவான் நாம சொன்னோன்னு சொன்னாக்க மற்றதெல்லாம் பகவான் பார்த்துப்பான். தியாகராஜர் சொல்கிற மாதிரி கேளரா விசாரம்னு போயிட்டே இருக்கலாம். விசாரமே பட வேண்டாம். எனக்கு என்ன கவலை வேண்டி கிடக்கு? கவலைப்படுறதுக்கு ஒருத்தன் இருக்கிறப்ப நம்ம எதுக்கு கவலை பண்ணணும்? குழந்தைய கவலைப்படுறதா என்ன? அவள் அப்பா அம்மா தான் கவலைப்படணும். நம்மளாம் பகவானோட குழந்தைகள் இல்லையா? நம்ம எதுக்கு கவலை பண்ணணும்? அவன் தான் கவலை பண்ணணும். இந்த வேலைக்கு இது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா நீ வச்சுட்டா உனக்கு லாபம். நாமாவை நான் சொல்லுவேன். நான் போயிட்டேன்னு சொன்னாக்க உனக்கு தான் நஷ்டம். நான் சொல்ல ஆள் இருக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ஒரு அன்பர் பாடுறார், ஒரு தொண்டர் பாடுறார். நீ எனக்கு அதாவது நீ என்னை வாழ வச்சேன்னு சொன்னால் உனக்கு லாபம். அதாவது நாமாவை சொன்னால் நமக்கு லாபங்கிறது போக, இவர் என்ன சொல்கிறாருனாக்க, கிருஷ்ணா உனக்கு லாபம்டா இது. உன் பேர் சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான்ல, போயிட்டானாக்க உனக்கு தான் நஷ்டம். அதனால் நிறையா காசு இருக்கிறதோ அல்லது நிறையா லோக விஷயங்கள் ரோகசத்தில் அனுபவிக்கிறதோ அதெல்லாம் வசத்தின்னு நினைக்கிறத காட்டி அதெல்லாம் வசதியே கிடையாது. அதெல்லாம் அழியக்கூடிய டெம்பரரி. எது பர்மனெண்ட்டுன்னு கேட்டால் பகவானோட விஷயந்தான், பகவான் நாம தான் பர்மனெண்ட்டு, பகவான் ஒருத்தன் தான் பர்மனெண்ட்டு, வேறு மற்றவெல்லாம் டெம்பரரி தான். அப்படிங்கிறதுனால நம்ம எந்த வீட்டிலேருந்து வந்திருக்கோமோ அந்த வீட்டுக்கு திரும்பி போகிறதுக்கு என்ன வழின்னு கேட்டால் அவன் பேரை உறக்க சொல்கிறது தான். சொல்கிறதுனாலேயே பகவான் நம்ம மேலே கருணையோட நம்மளை தன் பக்தா தன் தூதர்கள் நம்மக்கிட்ட அனுப்பிச்சு நம்ம தன்கிட்ட சேர்த்துப்பான் அப்படிங்கிற புண்ணியமான ஒரு காதையை பார்த்தோம். ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா சத்ரபந்துன்னு பேர்.
அதுன்னு சத்ரபந்து அப்படின்னு பேர்னா. அதாவது பெரிய ராஜா சத்திரியன் அவன், ஆனால் மகா பாபியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இறக்கமே கிடையாது, ஒரு நல்ல பழக்கமே கிடையாது அவன்கிட்ட. அதனால் அது மாதிரி யார் இருக்காலோ ஒரு சத்திரியன்னு சொன்னாக்க தன் நாட்டு பிரஜைகள்கிட்ட வந்து அன்போடு இருக்கணும், தன் நாட்டு மக்களை ஹிம்சை பண்ணக்கூடாது, நல்லபடியாக ஒரு வாழ்க்கை நடத்துறதுக்கு ஒத்தாசை பண்ணணும். இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாக்க அவனுக்கு வந்து சத்ரபந்துன்னு பேர். அவன் சத்திரியன்தான், ஆனால் அந்த பேரை கெடுக்கிறான், சத்ரபந்துன்னு பேர். அவன் என்ன பண்ணிட்டான், எல்லோரும் சேர்ந்துட்டு நாட்டை விட்டு விரட்டிட்டா. அவன் விட்டா போடுறா சாமின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், இங்கேருந்து ஒரு மாட்டை ஓட்டின்னு வந்துட்டான். மாட்டை ஓட்டின்னு வந்து காட்டில் வந்து உக்காண்ட்ருக்கான். மாடு மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை அவன்கிட்ட. ஒரு மாடு தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தன், ஏன்னா அவன் ராஜா இல்லை, இவனுக்கு உடம்பு வணங்காது, அதை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தன். அந்த வேலைக்காரன் பேர் வந்து கோவிந்தான்னு பேர். நேராக பக்கத்தில் பார்த்தான். அவனுக்கே கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் யோசித்தான், நான் வந்து பெரிய ராஜாவாக இருந்தேன், ஆனால் நான் பண்ணக்கூடாது கொஞ்சம் கூட யாருமே இறக்கமே வரல. எல்லாருக்கும் தனிமைங்கிறது வந்து அதுக்காக ஜெயிலில் போடுறதுக்கு. ஏன் ஜெயிலில் போடுறான், அவன் தனிமையில் விட்டால் கொஞ்சம் சிந்தனை பண்ணி யாரும் இல்லைங்கிறப்ப மனசால் சிந்தனை பண்ணி சரி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா. ஒரு தனிமை வந்து ஒரு பாடம் புகட்டும். அதனால் வந்து இந்த சத்திரபந்து ஒரு ராஜாவுக்கு வந்து தனிமையில் யோசித்து பார்த்தேன், நான் நல்ல ஒரு ராஜ்யம் கிடச்சும் கூட என்னோட ஒரு கெட்ட நடத்தையினால் நான் வந்து துரத்தப்பட்டுட்டேன், என் மக்கள் நல்லா நான் பார்த்துட்டு இருக்கலாமே அப்படின்னு நினச்சான். பக்கத்தில் ஒரு ரிஷி இருந்தார், அந்த ரிஷிகிட்ட வந்தார், நமஸ்காரம் பண்ணினா. அப்போ அந்த ரிஷி ரொம்ப சாது. அவர் சொன்னார், என்னப்பா என்ன விஷயம், இந்த மாதிரி நான் ராஜா சத்ரபந்துன்னு பேர், அவன் பேர் என்னன்னு சத்ரபந்து, சத்திரியர்கள்லாம் வந்து அவன் வந்து இதாக இருக்கிறதுனால பந்துக்களாக இருக்கிறது. பந்துன்னா என்ன அர்த்தம்னாக்கா அது நக்கல் பண்ணுறதுங்க. சத்திரியனாக இருந்தும் அவன் சத்திரியனாக இல்லை, அதனால் சத்ரபந்துன்னு பேர். எல்லோரும் வெறுக்கத்தக்க ஒரு வாழ்க்கையை நடத்தியிருக்கான். அந்த ரிஷிகிட்ட கேட்டால், நான் பாபியாக இருந்துட்டேன், என் நாட்டு பண்ண சரியாக கவனிச்சிக்கல, நான் கரையறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டதும், இதை பண்ணு அது பண்ணு இது பண்ணு அது பண்ணி சில பிராயத்தங்கள்லாம் சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் முடியாதுன்ட்டான். அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, நல்லா பண்ண நான் நாட்டே பண்ணியிருப்பேனே, அதெல்லாம் முடியாது, இப்போ தனியாக இருக்கேன், ஏச்சும் வழி சொல்லுங்கோ அப்படின்னதும் யோசிச்சார். நீ எப்படி இருக்க, நீ ராஜாவாச்சே, சாப்பாட்டுக்கெலாம் என்ன பண்ணுற அப்படின்னார். இல்லை நான் கூட ஒரு ஆள் வச்சுட்டுருக்கேன், ஒரு மாடு வளர்த்துட்டுருக்கேன், அந்த மாடு கூட பாலை குடிச்சின்னு இருக்கேன், சில பழங்களை சாப்பிட்டுருக்கேன். யார் அப்பாடா, மாட்டு பால் நீ தான் கறக்குறியா? இல்லை என்னாலாம் கறக்க முடியாது, ஒருத்தனை வச்சுருக்கேன், அவன் பேர் என்ன அப்படின்னார். கோவிந்தா அப்படின்னா. தப்சடா பாயில் அப்படின்ட்டார். என்ன நீ என்ன சொல்லி கூப்பிடுவ, கோவிந்தா பால் குடுறா, கோவிந்தா பழம் குடுறா, போ அதே போரும் போடா அப்படின்ட்டார். எப்போல்லாம் கோவிந்தான்னு கூப்பிடுறியோ அது பகவான் கூப்பிட்டதாகிடும். நீ ஒழுங்காக நாம சொல்ல மாட்டேன், உன் வேலைக்கான அடிக்கடி கூப்பிட்டுட்டே இருப்போம் அப்படின்ட்டார். அவன் கோவிந்தா கோவிந்தா சொன்னால் நல்லகதி அடைஞ்சான். சத்திரபந்துவும் பராங்காத்தி கண்டு கொண்டாண்டு ஒரு ஆழ்வார் பாடுறார். அதனால் விஷ்ணு புராணத்தில் வருது இது இந்த கதை. அதனால் ஒருத்தன் வியாஜமாக தன்கிட்ட வேலை பார்க்குற வேலைக்காரனை கூப்பிட்ற வியாஜத்துலேயே என்ன ஆகிடுத்துனா நல்ல கதி கிடச்சிருத்தான். பரவ பாப்பி தான் அவன். கோவிந்தா பாலை கொடு, கோவிந்தா பழத்தை கொடு, கோவிந்தா இங்கே வா, கோவிந்தா அங்கே போ, கோவிந்தா இதை பண்ணு, கோவிந்தா அங்கே வா, கோவிந்தா எனக்கு முடியலடா, இப்படி சொல்லி 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 கோவிந்தா கோவிந்தான்னு கோவிந்தாவர்த்தி ஆகிடுத்தவனுக்கு. அப்புறம் கோவிந்தா கோவிந்தன்ட்டே போயிட்டான், மோட்சத்துக்கு போயிட்டான். அதனால் பகவான் நாமா ஒருத்தனை வந்து சுத்தி பண்ணி அவனை அழகாக அழிச்சுன்னு போயிடும். அது என்ன பண்ணும் அப்படின்னா என்ன வேணால் பண்ணும். அதனால் பகவான் நாமத்தோட பெருமையை வந்து சொல்லி மாளாது. அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு உபாக்கியானம் 6வது ஸ்கந்தத்தில் முதல் 3 அத்தியாயங்களில் ரொம்ப அழகாக ஸ்ரீசுகர் சொன்னார். அதுக்கப்புறம் 4வது அத்தியாயத்தில் பரீட்சித்து கேட்குறான், நீங்கள் வந்து தேவர்கள், அசுரர்கள், மனுஷர்கள், நரக ஜாதிகள், நாகஜாதி, மிருகம், பறவை, அப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்ட கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உள்ளது உள்ளபடியே பகவானோட சிருஷ்டியில் எப்படி இருக்கா அப்படின்னு உங்கள்கிட்ட அறியறதுக்கு ஆசைப்பட்றேன். அதெல்லாம் சுவாயம்பு மன்னத்தை என்னெல்லாம் நடந்ததோ எல்லாத்தையும் சொல்லுங்கோ, இந்த மண்மந்திரத்தில் சுவாயம்பு மன்னத்தை என்னெல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னதும் ஸ்ரீசுகர் ஆரம்பிக்கிறார். இந்த பிரச்சேதசர்கள் பிராச்சீன பரிகிஷ்னு ஒருத்தன் பார்த்தோம் இல்லையா 4வது ஸ்கந்தத்தில். பிராச்சீன பரிகிஷ் அவருக்கு 10 பேர் பிறந்தா பிரத்யேதசிகள்னு பேர். அந்த பிராச்சீன பரிகிஷ் தான் வந்து கர்மகான் இஷ்டாந்தனாக இருந்தான். நாரதர் வந்து அவன் மனசை மாற்றினான். புரஞ்சனோபாகியனு ஒரு கதையை சொல்லி, புரஞ்சனன் ஒருத்தன் கதையை சொல்லி, அவனுக்கு 9 வாசல் இருக்குப்பா,
அப்படின்னு கதையை சொல்லி அவனுக்கு அவிஞாசகான்னு பகவான் கூட ஆத்மா இருக்கான் அப்படின்னு கதைலாம் சொல்லி அவன் நல்ல வழி கொண்டு வந்தார். யாகம் பண்ணுறது ஸ்டாப் பண்ணி அவனை வந்து பக்தி மார்க்கத்தை திருப்பி விட்டார். அவருக்கு வந்து பிரச்சேதசர்கள்னு சொல்லக்கூடிய 10 குழந்தைகள். அந்த 10 குழந்தைகள் என்ன பண்ணான்னு கேட்டாக்க, நான் காட்டுக்கு வந்து தபஸ் பண்ணுறதுக்காக அவர் கடற்கரை மேலே வந்து கடற்கரை பக்கம் மேற்கு பக்கம் வந்தா, சமுத்திரத்துக்கு வந்தா. அப்போ வந்து சாக்ஷாத் பரமசிவன் அவர்கள் முன்னாடி வந்து அவர்களுக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து பக்தி பண்ணணும், யாரை பக்தி பண்ணணும், எப்படி பக்தி பண்ணணுங்கிற விஷயத்தை அழகாக எடுத்து சொன்னார். அது ருத்ரகீதை அப்படின்னு பேர். அந்த ருத்ரகீதையை சொல்லி அந்த பிரச்சேதசர்களை இது மாதிரி நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கன்ட்டு கிருஷ்ணனையே அதே சொல்கிறார். ஸ்னிக்த பிராவிருட்டு கணஷ்யாமும் சர்வ சௌந்தர்ய சங்கரகம், நீலமேக சவணனாக இருக்கக்கூடிய அந்த சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவையே தியானம் பண்ணுங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ருத்ரகீதத்தை சொல்லிட்டு போனார். அதையே இவர்கள் வந்து மனனம் பண்ணிட்டு பகவானை தபஸ் பண்ணினா 16,000 வருஷம். அதுக்கப்புறம் பகவான் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து அவருக்கு வந்து நீங்கள் வந்து சோமனோட பொண்ணு இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிங்கோ அப்படின்னு சொன்னால் உடனே அவர்கள் வெளில அந்த தபஸ்லாம் முடிச்சுட்டு தண்ணிலேருந்து ஏஞ்சி வெளில வந்து பார்த்தா, பூமியில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஒரே மரங்களாக இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே மரங்களாக இருக்குது. பார்த்தார்கள், கோபம் வந்துடுது அவர்களுக்கு. உடனே என்ன பண்ணாக்க, இந்த மாதிரி எனக்கு பொண்ணு கொடுப்பான்னு சொன்னார் பகவான், நீங்கள் என்னடா ஒரே மரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹான்னு வாயை திறந்தால் நெருப்பு வருது அவருக்கு. அப்போ என்ன ஆகிடுச்சுனாக்கா, அந்த மரத்தை எரிக்கிறதுக்கோசரம் அந்த வாயிலேருந்து நெருப்பு வருது அவர்களுக்கு. அதை பார்த்த சோமராஜன் அவங்கள்ட்ட வந்து கேட்குறப்பா, நீங்கள்லாம் வந்து இது மாதிரி பண்ணலாமா, நீங்கள்லாம் வந்து தபஸ் பண்ணுற பெரிய ஞானிகள். பிரத்யேகங்களை பார்த்து அந்த சோமன் சொல்கிறான், இது மாதிரி நீங்கள்லாம் வந்து பெரிய ஞானிகள், இத்தனை வருஷ காலம் தபஸ் பண்ணியிருக்கேள், உங்களோட தபஸை போய் இது மாதிரி மரத்தை எரிக்கிறதுக்கு போய் யூஸ் பண்ணலாமா, இந்த மரங்கள்லாம் வந்து பகவான சிருஷ்டி தானே இதெல்லாம், நீங்கள் அது மாதிரி காரியம் நீங்கள் மற்றவா பண்ணலாம், நீங்கள் பண்ணக்கூடாது. மகாபாகா இதெல்லாம் தீனர்கள், இந்த மரங்கள்லாம் தீனைகள், இதுக்கெல்லாம் என்ன தெரியும், அதை போய் எரிக்கிறீங்களே நீங்களாம் ராஜாவாச்சே, ராஜாவோட கடமை என்ன, மரங்களை காப்பாற்ற வேண்டியது, மரத்தை நட வேண்டியது, நீங்களே மரத்தை எரிச்சா என்ன பண்ணுறது. அதனால் இதெல்லாம் கிருஷ்ண பகவானோட சிருஷ்டியில் இருக்கிற விஷயம். இதெல்லாம் பகவான் ஹரிஹி கிருஷ்ண பகவானோட சிருஷ்டி, வனஸ்பதியின் எல்லாம் பெரிய மரங்களாக இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணிட்டுன்னு கேட்டாக்கா, பச்சிலைகளை கொடுக்கறது, பழங்களை கொடுக்கறது, அன்னம் கொடுக்கறது, பழங்களை கொடுக்கறது. அப்படி இருக்கிறப்ப இதை போய் ஏதாச்சும் எரிப்பால, இது எரிச்சா எப்படி அன்னம் கிடைக்கும், எப்படி தண்ணி வரும், எப்படி பழம் கிடைக்கும், எப்படி இலை கிடைக்கும். அதனால் ஒன்றும் பண்ணாதீங்கோ. ஏன்னா நடந்து போகிற பாதசாரிகளுக்கு வந்து இந்த பழங்கள் தான் ஆகாரம். சரானாம் அச்சரகா, யாரும் நடக்கிறாளோ அவளுக்கு இந்த பழம்தான் ஆகாரம். கால்நடைகளுக்கெல்லாம் புல் வைக்கோல் இதுதான் ஆகாரம். கையுள்ள பசுகளுக்கெல்லாம் வந்து இதுதான் ஆகாரம். அப்புறம் வந்து 2 கால் இருக்கிறவங்களுக்கு வந்து 2 கால் இருக்கிற மனுஷனாக இருந்தாலும் சரி, 4 கால் இருக்கிற மிருகமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஆகாரத்தை கொடுக்கறது இந்த மரங்கள் தான். அதனால் இதை ஒன்றும் பண்ண, பறவைகள்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே பசு பட்சி மிருகம் எல்லாமே சாப்பிடக்கூடியது பழங்கள். அதனால் அது ஒன்றும் பண்ணாதுப்பா. அதனால் வந்து நீங்கள் எப்படி வந்து மரத்தை கொடுத்ததுக்கு நீங்கள் பண்ணக்கூடாது, பொறத்தியார் பண்ணலாம், நீங்கள் பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து என்ன கோபத்தை அடக்கிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தத்துவம் சொல்கிறார் இங்கே அந்த சோமராஜன். என்ன சொல்கிறான்னாக்க, குழந்தைக்கு வந்து அப்பா அம்மா வந்து ஆதாரம், தோகானா பிதரவ். அப்புறம் வந்து கண்களுக்கு திருசாம் பஷ்யகா, கண்களுக்கு வந்து இமை ஆதாரம், இமை அது காப்பாற்றும். பெண்களுக்கு புருஷன், ஸ்திரீயா பதிகி. அப்புறம் ஜனங்களுக்கு பிரஜானாம் பதிகி, ஜனங்களுக்கு அரசன். அதனால் வந்து அரசன் வந்து ஜனங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டுருப்பான். பிரம்மச்சாரி பிக்ஷுனாம் கிரகி, பிரம்மச்சாரி சன்னியாசி. பிக்ஷுன்னு சொன்னால் பிரம்மச்சாரி பிக்ஷை எடுத்து தான் சாப்பிட்ணும், சன்னியாசியும் பிக்ஷை எடுத்து தான் சாப்பிட்ணும். என்ன இவ காய்வசனம் கட்டின்னு இருப்பா கிரக சன்னியாசி, பிரம்மச்சாரி வெள்ளை வேஷ்டி போட்டுருப்பா, அவ்வளோதான் வித்தியாசம். 2 பேரும் பிக்ஷை பண்ணி தான் சாப்பிட்ணும். அதனால் வந்து இவர்களுக்கு யார் ஆதாரம்னு கேட்டால் கிரகஸ்தாலாம், கிரகிணி. அது மாதிரி அஞ்ஞானம் இல்லாத அறிவில்லாதவர்களுக்கு அறிவுள்ளவன் ஆதாரம்.
இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் ஹெல்ப்பாக இருப்பாப்பா. அதனால் வந்து எல்லா பிராணிகளுக்கும் உள்ளே அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரா ஹரிஹி பூதானம் அந்தர்தேகேஷு ஆத்மாஹா ஈஸ்வரா ஹரிஹி, எல்லாரோட ஹிருதயத்திலையும் யார் ஹரி தான் வந்து அந்தராத்மியாக இருந்துட்டுருக்கார். எல்லா பிராணிகளுக்கிட்டையும் கிருஷ்ணன் தான் இருக்கான். அதனால் இந்த மரங்கள்கிட்டையும் ஹரிநாராயணன் தான் இருக்கார். அந்த நாராயணனுக்கு அதனால் நீங்கள் அந்த நாராயணனையே நீங்கள் பூஜை பண்ணி அவர் சந்தோஷப்படுத்தி இங்கே வந்திருக்கேள், அதனால் மரத்தை கொளுத்தாதீங்கோன்னு சொல்லிட்டு அந்த யார் ஒருவர் நல்லா ஏற்படுற கோபத்தை தன்னோட ஆத்ம விசாரத்தால் அடக்கிறானோ அவன் வந்து குணத்தையும் தாண்டியவனாக இருக்கான், பெரிய மகாத்மான்னு சொல்கிறா. அவளை ரஜஸ் சத்துவம் தமஸ் மூணையும் தாண்டி பெரிய ஆளாக இருக்கான், பெரிய ஞானியாக இருக்கான். அதனால் கோபத்தை அடக்கிங்கோ, இதனால் உங்களுக்கு சேமம், இந்த மரங்களை கொளுத்தின வரைக்கும் போகும், இதனால் உங்களுக்கு சேமம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கன்னிகை இருக்கா இல்லையா, அந்த மரங்கள்லேருந்து ஒரு கன்னிகை வந்தால் பாருங்க, அது சோமராஜன் கல்யாணம் பண்ணி கொடுத்தான். யார் இந்த கன்னிகை அப்படின்னு கேட்டாக்க முன்னாடியே பார்த்துருக்கோம். கண்டு மகரிஷிக்கும் பிரம்மலோச்சான்னு சொல்லக்கூடிய ஒரு அப்சரஸ்திரிக்கும் பிறந்த கன்னிகையை சோமராஜன் இந்த பிரச்சேசுகளுக்கு கொடுத்துட்டு மறைஞ்சு போயிட்டான், கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த வாரிஷின்னு பேர் அவளுக்கு. அந்த வாரிஷிங்கிற அந்த சோமன் கொடுத்த பெண்ணோட இந்த பிரச்சேதசைகள் குடும்பம் நடத்துகிறா. தக்ஷ பிரஜாபதி முன்னாடி பார்த்தோம் இல்லையா, தக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாகம் பண்ணினா சிவனை இது பண்ண அவமானப்படுத்தினா அப்புறம் ஆட்டுத்தலை வந்ததுன்னு சொன்னோம் இல்லையா. அந்த தக்ஷன் என்ன பண்ணினானாக்க சிவாபராதம் பண்ணதுனால தன்னை வெறுத்துன்ட்டான். போய் நான் பகவானுக்கு வந்து அபராதம் பண்ணிட்டேனேன்னு தன்னோட சரீரத்தை வெறுத்துன்ட்டான். அது மட்டும் இல்லாமல் தன் மகள் தாக்ஷாயினி வந்து அக்னிகூட்டத்திலே தன் உயிரை பஸ்மமாக்கிட்டா இல்லையா. அதனால் வந்து தன் பெத்த பெண்ணையும் நினச்சிண்டு சிவனுக்கு அவதாரம் பண்ணதையும் நினச்சிண்டு இந்த சரீரத்தை விட்டா தேவலாம் அப்படின்னு அதுக்கு தோணித்து. ஏன்னாக்க சிவாவதாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு தோணிச்சேன். அதுக்கப்புறம் என்ன நினச்சாருனாக்க சிவனுக்கு அபராதம் பண்ணியிருக்கோம், அதனால் ஒரு சிவன் அடியாருக்கே வந்து சிவனை பக்தி பண்ணவாளுக்கே வந்து குழந்தையாக பிறக்கலான்னு நினச்சானோ என்னவோ தெரியல. இந்த பிரச்சேதசுகளுக்கு வந்து சிவபெருமான் ருத்ரகீதை உபதேசம் பண்ணதுனால இவருக்கு ருத்ரதர்ஷனம் ஆகியிருக்கு. அதனால் இவாளுக்கே குழந்தையாக பிறக்கலான்னு சொல்லிட்டு இந்த பிரச்சேதசுகளுக்கும் வார்ஷ்ணிங்கிற அந்த பெண்ணுக்கும் தக்ஷ பிரஜாபதியை தக்ஷன்கிற பேரில் திருப்பியும் அதே பேர்லேயே பிறக்கிறான். அந்த தக்ஷனால் தான் வந்து இந்த லோகம் ஃபுல்லாக பிரஜைகள்லாம் உற்பத்தி ஆச்சு. தக்ஷபிரபா என்ன பண்ணான்னு கேட்டாக்க, எப்படி இதுக்கு முன்னாடி சிருஷ்டி எப்படின்னு கேட்டாக்க மானச சிருஷ்டி, மனசால் இப்படி நினைப்பா 1,00,000 பேர் வந்துடுவா. ஆனால் தக்ஷன் காலத்துக்கு அப்புறம்தான் இந்த மனு காலத்திலே வந்துடுத்து. மனு சத்துருப்பேன்னு ஒரு மிதுனத்தை உண்டாக்கினா அதை மாதிரி செயற்கையினால் உண்டான சிருஷ்டி தான் இனிமேல். தக்ஷ பிரஜாபதி காலத்தில் இன்னும் அது அதிகமாச்சு. அது அந்த தக்ஷன் வந்து என்ன பண்ணினான்னு கேட்டாக்க மனு சதுரப்பை வம்சத்தில் வந்தவர் தானே இந்த பிரத்யேதசுகளும். பிருது மகாராஜாவோட பேரன் தானே இவெல்லாம். பிராச்சீன பரிகிஷு பிரத்யேதசெலாம் அவெல்லாம் மனு வம்சம் தானே எல்லாருமே. அதனால வந்து இனிமேல் தக்ஷ பிரஜாபதி வந்து சிருஷ்டி வந்து இன்றைக்கி இவருக்கு அப்புறம்தான் வந்து சிருஷ்டி உற்பத்தி இன்னும் ஜாஸ்தியாச்சு. என்ன பண்ணினான்னு கேட்டாக்க தக்ஷ பிரஜாபதி வந்து எல்லாத்தையும் நினைச்சார். ஆகாசம், தண்ணீர், தேவர்கள், மனிதர்கள் இதெல்லாம் வந்து மனசாலேயே படைச்சார் அவர். அதுக்கப்புறம் அவர் மனசால் நினைக்கிறார், அது ஒன்றும் வளர மாட்டேங்குது, நினச்சதும் நடக்க மாட்டேங்குது. உடனே என்ன பண்ணான்னு கேட்டாக்க விந்தியமலைக்கு போயிட்டு இந்த தக்ஷன் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க தபஸ் பண்ணினான். அங்கே அகமர்ஷனம்னு சொல்லிட்டு ஒரு நதி இருக்குது. அந்த தீர்த்தத்தில் வந்து ஸ்நானம் பண்ணி 3 வேளை ஸ்நானம் பண்ணி என்ன பண்ணானுங்க, தபசாஹரிம தோஷயத்து நாராயணனை தபஸ் பண்ணி சந்தோஷப்படுத்தினார். அப்போ வந்து நாராயணன் வந்து பிரத்யக்ஷமானார். அப்போ வந்து ஹம்சகுஹ்யம்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்துதி பண்ணான். ஹம்சன்னா ஒரு பக்ஷி, பறவை, அந்த ஹம்ச மாதிரி ஸ்துதி பண்ணினான். ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்துதி. அதை நான் அவனுக்கு சொல்கிறேன் கேளுன்ட்டு ஸ்ரீ சுகர் ஆரம்பிக்கிறார். தக்ஷன் முதல்ல மனசால் சிருஷ்டி பண்ண ட்ரை பண்ணினார், அது சரியாக வரலை. அதனால் தபஸ் பண்ண போனார் விந்தியமலைக்கு. விந்தியமலையில் போயிட்டு அந்த அகமர்ஷனம்னு சொல்லக்கூடிய நதியில் 3 வேளை ஸ்நானம் பண்ணி சாக்ஷாத் பகவான் நாராயணனையே மனசில் தியானம் பண்ணிட்டு எப்போதும் சிந்தையில் அவர் திருடியே ஞாபகம் வச்சுட்டு எப்போதும் நாமாவை சொல்லின்ட்டு என்ன பண்ணினான்னு கேட்டாக்க ஹம்சகுஹ்யம்னு சொல்லக்கூடிய ஒரு முறையில் ஸ்தோத்திரம் பண்ணினார். ஹம்சம் மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணினார். ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க தக்ஷன் சொல்கிறான், இந்த
சாஸ்வதமான சக்தி, சைத்தன்ய சக்தி இருக்கு இல்லையா, அது யாருக்கு இருக்குன்னு கேட்டால் பகவான் ஒருத்தனுக்கு தான் இருக்குது. அவனுக்கு மட்டும்தான் சாஸ்வதமான சைத்தன்ய சக்திங்கிறது இருக்குது. அவிததானுபூதையே, வேறு யாருக்கும் கிடையாது. எல்லா ஜீவராசிகளுக்கும் மாயைக்கும் வந்து நியந்தாவாக இருக்கான். குணத்ரயா பாசகா நிமித்த பந்தவே. அதனால் வந்து இந்த ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடிய, எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய, எல்லாத்துக்கும் சக்தியாக இருக்கக்கூடிய, எல்லா ஜீவராசிகளுக்கும் மாயைக்கும் சக்தியாக இருக்கக்கூடிய பகவானுக்கு நமஸ்காரம். ஸ்வயம் பிரகாசமான பரமாத்மாவுக்கு நமஸ்காரம். ஸ்வயம்புவே பராய நமகா. அப்படிப்பட்ட ஸ்வயம் பிரகாச வஸ்துவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஆரம்பிக்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ஸ்துதி. யார் ஒருவர் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணி சம்ஹாரம் பண்ணுறாரோ, எல்லாத்துக்கும் அதீதனமாக இருக்காரோ, ஸ்வயம் பிரகாசம் மூர்த்தியாக இருக்காரோ, அப்படிப்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஜீவன் இருக்கானே, இந்த ஜீவனுக்குள்ளே எல்லாரோட ஹிருதயத்திலையுமே அந்தர்யாத்மியாக அந்த பகவான் தான் இருக்கான். அப்படிப்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம். பரமசி மகேசாய நமக்கரோமி. அப்படிப்பட்ட பகவானுக்கு, பரமசிவனுக்கு என் நமஸ்காரம். எல்லா புலன்களையும் தூண்டி வர்றது இந்த பகவான் தான். சக்தியாக இருக்கான். ஆனால் நம்ம கண்ணுக்கு புலப்பட மாட்டேன்றான். அப்படிப்பட்ட நம்மளை வந்து எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ண வைக்கிறானே, அந்த பண்ண வைக்கக்கூடிய காரியகர்த்தாவாக இருக்கானே, அப்படிப்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம். இந்திரியங்கள், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், மனசு எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லா இந்திரியங்களையும் யார் ஒரு ஆட்டி வைக்கிறாரோ, அந்த வச்சுட்டு இதுக்கெல்லாம் வந்து இந்த இந்திரியங்கள்லாம் வச்சுட்டு கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், மனசு இதுக்கெல்லாம் வந்து புலப்படாதவன், இதெல்லாம் தாண்டி வியாபித்திருக்கக்கூடியவன். நம்மளோட ஒரு புத்தியை வச்சுட்டுலாம் இந்த பகவானை புரிஞ்சிக்க முடியாது. அப்படிப்பட்ட எல்லையற்ற மகிமை பொருந்திய பகவானுக்கு நமஸ்காரம். அனந்தம் ஈடே, அனந்தமான அந்த பகவானுக்கு நமஸ்காரம். யாருக்கு சமாதி நிலை ஏற்பட்டிருக்கோ அவர்களுக்கு தான் அந்த பகவானை பார்க்க முடியுமே தவிர, மற்றபடி யாருக்கு வந்து விஷயத்தில் யார் பார்த்துட்டு இருக்காலோ, சமாதி நிலை இல்லாமல் சகஜ நிலையில் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறார். மேற்கொண்டு அவர் பண்ண ஹம்சஸ்துதியை நாளைக்கு பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.